शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேந்திரம் தீகோணம் எப்படி வச்சு அதனோட பலன்களை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சகம் சிகம் உபயம் மூணாம் இடம் 1 1 2 3. 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் சகம் சிகம் உபயம், மறுபடியும் பார்த்தீங்கன்னா சகம் சிகம் உபயம் 1 4 10. இது பார்த்தீங்கன்னா கேந்திரதானம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சகம் சிகம் உபயத்தை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கேந்திரங்கிறது ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு சாணம்னு சொல்லுவாங்க. அதேமாரி நெருப்பு காசி, நிலகாசி, காற்று காசி, நீர் காசி, இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா திரிகோண காசி கண்டுபிடிச்சாங்க. இதை வச்சு தான் இந்த 1 திரிகோணத்தானம்னு சொல்லுவாங்க. இது வந்து லட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 1 5 9 ஒரே நேர்கோட்டு சந்திக்கும் புள்ளி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 4 7 10ங்கிறது ஒரு வீட்டுக்குரிய 4 தூண்கள் மாதிரி வலிமையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கேந்திர ஸ்தானங்களில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துலையும் 4 தூண்கள் மாதிரி 4 இடத்துலையும் 4 கிரகங்கள் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட சோதனைன்னு வென்று நிலச்சி நிற்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்துக்கு உண்டாகும். அதேமாரி தீகோணத்தான 1 9 வலிமை பெற்றால் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திடீர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு டைம் வரும், வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு சென்று பேரும் புகழும் அடைவாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா சககாசிங்கிறது ஒரு செயலின் தொடக்க நிலையை குறிக்கும். சிவகாசிங்கிறது செயலின் மத்திய நிலையை குறிக்கும். உபயகாசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செயலோட முடிவு நிலையை குறிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 5 9 தொடக்கம், 2 6 10ங்கிறது ஒரு செயலோட மத்திய நிலை. 3 7 11ங்கிறது பார்த்தீங்கன்னா செயலோட முடிவு நிலை. அதாவது செயலின் முடிவில் தான் வெற்றி. அது விளையாடுக்கு அந்த 11ஆம் இடத்தை வச்சாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா செயலோட முடிவில் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பு காத்து நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மேதம் சிம்மம் தனுது இந்த 3 ராசியும் பார்த்தீங்கன்னா வலிமையாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதிகாரம், ஒரு நிர்வாகம், அதே அதிகாரம் நிர்வாகம் மற்றும் புகழ்பெறும் தன்மையோடு இருப்பாங்க. இதுவே ராகு சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த தன்மை அதிகாரம் இல்லாமல் இருப்பாங்க. புகழ் பேகாமல் அவமானம், ஒரு நிர்வாக திறமையின்மை இதெல்லாம் இருக்கும். அடுத்தது சிவகாசி. சிவலக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா நிர்வாகம் ஒரு செயல் ஒரே இடத்துல நிலைச்சி நின்று அந்த காயம் முடிக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலைச்சி நிற்பாங்க. அதேமாரி சிவலக்கணக்காரங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செயலை ஒப்படைச்சோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா செயலை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா மறுவேளை பார்ப்பாங்க. அடுத்தது உபயம்.
உபயகாதி உபயலக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உபயங்கிறது இகட்டை தன்மை வைக்கும். அதே இகட்டை தன்மை என்பது போலாமா வேணாமா, முடிவு எடுக்கலாமா முடிவு எடுக்கக்கூடாதா அப்படின்னு மனது பார்த்தீங்கன்னா சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உபயலக்கணங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செயலோட அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வேலை மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் முடிவு எடுக்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா அந்த திகலக்கணங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். ஆனால் உபயலக்கணங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி செஞ்சு முடிச்சுட்டு கட்டக்கட்டத்தையே விலகிடுவாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இதே போதும்டா சாமி அப்படின்ட்டு விலகி ஓடி போயிடுவாங்க. ஆனால் வந்து சிவகாசி ரெண்டில் ஒன்று பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றியை தோல்வியோ ரெண்டில் ஒன்று பார்த்தலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இதுவே சககாசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே யோசிக்க மாட்டாங்க. சல்லுன்னு மேலே சல்லுன்னு அடுத்த முடிவுகளை எடுத்துட்டு திருன்னு முடிப்பாங்க. இப்போ வந்து ஆடு மேதை காத்திங்கிறது மலைக்கு வைக்கும், மேதை காத்துக்கு வச்சுன்னு ஆடு எப்படி மலை மேலே குடுக்குடுன்னு எங்கே செய்யாமல் முழிக்குதோ அதே மாதிரி தான் சகலக்கணக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சகலக்கணக்காரங்க மேலே கடன்னு போயிடுவாங்க. ஆனால் வந்து கீழே எங்கிறதுக்கு வழி தெரியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒப்படைக்கவே கூடாது. அப்படி ஒப்படைச்சிங்கன்னா கடன் டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. பின்விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சகலக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வேலை வாங்கணும். ஆனால் ஒரு வேலை முடிவெடுக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா திகலக்கணக்காரங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். தயவு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சகலக்கணக்காரங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பின்விளைவு பார்த்தீங்கன்னா விளைவு பார்த்தீங்கம்மா மலை மேலே கீழே விழுந்தா என்ன ஆகும், இப்போதான ஆபத்து தான் ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா சகலக்கணக்காரங்க பார்த்தீங்கன்னா யோசித்து முடிவெடுத்து முடிவெடுங்க, பொறுமையாக இருங்க. சுறுசுறுப்பு இதெல்லாம் இருக்கும். ஆனால் வந்து வேலையில் சுறுசுறுப்பு எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா டக்குன்னு தள்ளுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேலை செய்யறது மட்டுமே இருங்க. வேலையில் தொடக்க நிலைன்னு சொல்லிவிட்டேன். சககாசி தொடங்கி வைங்க. ஆனால் வந்து முடிக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா சிகலக்கணக்காரங்கள் மட்டும் இது பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உபயகாசி உபயலக்கணக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் பாதகதானமோ 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதியாக இதனால பார்த்தீங்கன்னா அந்த மனைவி தானங்கிறது பார்த்தீங்கன்னா உபயலக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது திருப்திகரமாக இருக்காது. ஏதாவது ஒன்று குறைபாடுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உபயலக்கணக்காரங்க திருமணத்தை பற்றியோ அல்லது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. மனைவி இப்படி தான் அமையணும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு ஜாதகத்தில் பாதக பாதக ஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் பாதகாதிபதி நின்ற இடம் தான் பாதிக்கும். ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி பாதக ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமும் இல்லைன்னா அது பாதகம் பண்ணாது. பாதகாதிபதி எந்த இடத்துல நிற்காங்களோ அந்த இடம் தான் பாதிக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா உபயலக்கணக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதம் செஞ்சிடுமா அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரே பதில், பாதகாதிபதி நின்ற இடம் தான் பாதிக்குமே தவிர பாதகதானத்தில் எந்த கிரகமும் இல்லைன்னா பாதகம் வேலை செய்யாது. அதுபோல பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிலா இந்த சகம் சிகம் உபயங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம் இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சு ஃபிலா எஃப்எல் ஏடபிள்யூ ஃபிலா எப்புனா ஃபயர், எல்லுனா லேண்டு, ஏனா ஏகு, டபிள்யூனா வாட்ரு ஃபிலா. இந்த ஃபிலாங்க வார்த்தையை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நெருப்பு, நிலம், காற்று, நீர் இதனோட தத்துவத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபிலா எஃப்எல் ஏடபிள்யூ இது பார்த்தீங்கன்னா பிகாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிலா அக்கௌண்ட்டுன்னு வருவோம். ஃபிலா அக்கௌண்ட்டுன்னு வருவோம். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. எஃப்எல் ஏடபிள்யூ தான் பார்த்தீங்கன்னா அந்த இந்த தத்துவம். ஆகாய தத்துவங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துலேயும் கலந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகாதி பார்த்தீங்கன்னா ஆகாய தத்துவம் முடியுது. கும்பம் பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு மேலே தான் வைப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதனால தான் அதுக்கு பேர் கும்பன் வச்சாங்க. கும்பம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கும். அது வந்து ஆகாய தத்துவத்தை குறிக்கிறதுனால தான் கும்பம் பேர் வச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா அடுத்தது நீர்காசி, சகநீர், திகநீர், உபயநீர். சகம்னா ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது சகம். சகநீர்னா ஆற்று நீரை குறிக்கும். அடுத்தது திகநீருங்கிறது கிணத்து தண்ணி குறிக்கும். உபயநீருங்கிறது சமுத்திரம், கடலை குறிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதுக்காக வச்சுக்காங்கன்னா ஜோதிடத்தில் பைகாக மொழின்னு ஒன்று இருக்குது. பைகாகத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி 9-10 கோடியோட சகம திகம உபயமா நீகா காட்டா வந்து காற்று பார்த்தீங்கன்னா அந்த ஓதுறது மூலியமா பார்த்தீங்கன்னா பைகாகம் செஞ்சோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது பலிதமாகும். அதுபோல பார்த்தீங்கன்னா நெருப்புனா பார்த்தீங்கன்னா மலை மேலே காலகத்திலும் பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே தான் பையம் பண்ணுறாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா நெருப்பு 9ஆம் வீடு பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவம் வந்துச்சுன்னா 9ஆம் வீடு நெருப்பு தத்துவ கார்த்தியாக இருந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மலை மேலே பையம் பண்ணாங்க. மலை மேலே போய் பையன் செஞ்சாங்கன்னா அந்த பையன் பலிதமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம்னு பார்த்தீங்கன்னா கடலோகம், ஆற்றங்கரையோகம் இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்து பையன் செஞ்சிங்கன்னா அந்த பையன் பலிதமாகும். நன்றி. நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா,
பொதுவா நமக்கு 3, 6, 8, 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். அது ஏன் நம்ம வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் அப்படிங்கறது யாராவது யோசிச்சீங்களா? 1, 5, 9 கேந்திர ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்களிலும் 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானத்தையும் நாம ஏன் மறைவிடம் சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இந்த 3, 6, 8, 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட ஜாதகத்துல தசாபுத்தி காலம் வரும்போது அந்த ஜாதகர் ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ 9 கிரகங்களையும் நம்ம 3, 6, 8, 12ஆவது வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பலன்லாம் நம்ம வந்து சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் 3ஆவது வீட்டுல போயிட்டு வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு தலைவலி, தலை சம்பந்தப்பட்டமான பிரச்சனை, பின்னாடி மண்டை வந்து பாத்தீங்கன்னா வலிக்குதுப்பா, இல்ல தலை வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுப்பா அப்படின்னு ஜாதகர் கண்டிப்பா கூறுற மாதிரி தாங்க இருக்கும். அதையும் தாண்டி சூரிய பகவான் 6ஆவது வீட்டுல போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கண் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சின்ன வயசுல இருந்து கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஸ்பெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சரிப்பா, நம்ம லக்னத்துல இருந்து 7க்கு 2வது வீடான 8வது வீட்டுல வந்து சூரிய பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாவால பெரிய லெவல்ல ஜாதகர் வந்து அசிங்கம், அவமானம் வந்து பாத்தீங்கன்னா பட்டிருப்பாரு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ லக்னத்துல இருந்து 12வது வீட்டுல சூரிய பகவான் அப்படிங்கிற உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க அப்பாவாலதான் அந்த ஒரு ஜாதகருக்கு ரொம்ப 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயம் அப்படிங்கறது ஏற்படுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு, 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8, 12ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள கும்பகோணம் அருகில இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்து அவங்க விலகிற மாதிரிதான் வாய்ப்பம்சங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. புரியுதுங்களா? அதே போல சந்திர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து 3, 6, 8, 12ஆவது வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தா எந்த மாதிரி எல்லாம் ஒரு பலன் சொல்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 3ஆவது வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மனசுக்குள்ள எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல எல்லா விதமான செல்வ வளம் சிறு சிறுபமா இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு விதமான கஷ்டம், நஷ்டம், கவலை வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே லைஃப் லாங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதையும் தாண்டி 6ஆவது வீட்டுல வந்து போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க சம்பந்தமே இல்லாத ஒரு சில விஷயத்துக்காக மனசை போட்டு வந்து பாத்தீங்கன்னா குழப்பிக்கிட்டும் வாழ்த்திக்கிட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு இதய துடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நின்று போய் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. அதே போல 8வது வீட்டுல, அதாவது லக்கணத்துல இருந்து 8வது வீட்டுல சந்திர பகவான் உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அவங்க அம்மாவால பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அசிங்கம், அவமானம், கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடுங்க. அதே போல 12வது வீட்டுல சந்திர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அவங்க அம்மாவால வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படும், பெரிய லெவல்ல பொருள் விரயம் ஆகலாம், செல்வ செழிப்பு வந்து பாத்தீங்கன்னா விரயம் வந்து பாத்தீங்கன்னா ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குப்பா. இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒருத்தவங்க ஜாதகத்துல 3, 6, 8, 12ஆவது கட்டத்துல சந்திர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கும்பகோணம் அருகில இருக்கக்கூடிய திங்களூர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு மட்டும் வந்து போயிட்டு சொல்லுங்க. அதையும் தாண்டி மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 தடவை வரக்கூடிய பௌர்ணமி வந்து இருக்கு இல்லையா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பா சந்திர பகவானுக்கு, அதாவது 9 நவகிரகத்துல அரை நிலாவை தலையில வச்சிருக்கக்கூடிய பகவான் வந்து சந்திர பகவான். அந்த சந்திர பகவானுக்கு அவங்க நெய் தீபத்தை வந்து ஏத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருந்து அவங்க விலகிற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதே போல செவ்வாய் பகவான் 3, 6, 8, 12ஆவது வீட்டுல வந்து உட்கார்ந்துருந்தா எந்த மாதிரி எல்லாம் ஒரு பலன் சொல்றது அப்படிங்கறத பாக்கலாங்க. இப்போ செவ்வாய் பகவான் வந்து லக்கணத்துக்கு 3ஆவது வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா தான் கூட பிறந்திருக்கக்கூடிய இளைய சகோதரமே ஜாதகருக்கு எதிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அம்சங்கிறது ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதே போல லக்கணத்துல இருந்து 6ஆவது வீட்டுல செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கும். அந்த ஜாதகரை கண்ணுல எடுத்து பார்க்க சொன்னீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிவப்பா இல்லாம வெள்ளை வெள்ளை வெள்ளையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பா வந்து பாத்தீங்கன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குங்க. அதே போல
7க்கு 8வது இடத்துல செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு தான் கூட பிறந்த இளைய சகோதரத்தால அசிங்கம், அவமானம், கஷ்ட நஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புங்கிறது இருக்கு. அதையும் தாண்டி லக்கணத்துல இருந்து 12வது வீட்டுல செவ்வாய் பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு தான் கூட பிறந்தக்கூடிய இளைய சகோதரத்தால விரயம் வந்து ஏற்படுங்கிறத நம்ம வந்து அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஜாதக கட்டத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வைத்தீஸ்வரன், அதாவது மாசம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே படி போல வந்து விலகிற மாதிரிதான் வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ அது போல நம்ம புதன் பகவானது எடுத்துக்கலாம். புதன் பகவான் 3, 6, 8, 12வது வீட்டுல வந்து உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி எல்லாமே ஒரு பலன் சொல்றது அப்படிங்கறத நம்ம வந்து பாக்கலாங்க. இப்போ புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3வது வீட்டுல வந்து உட்கார்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கையில இருக்கக்கூடிய முடி, கால்ல இருக்கக்கூடிய முடி, ஏன் தலையில இருக்கக்கூடிய முடி வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கா இருக்காது, ப்ரௌனா இருக்கட்டும், இல்ல வேற வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌனிஷ் கலரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், டிஃபரெண்டான வந்து பாத்தீங்கன்னா கலரா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதையும் தாண்டி புதன் பகவான் 6வது வீட்டுல போயிட்டு வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு இருந்தீங்களே, இந்த இடத்துல ஜாதகருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா 6வது வீட்டுல புதன் பகவான் வந்து மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா மறைஞ்ச புதன் நிறைஞ்ச கல்வியை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்போ ஜாதகர் வந்து ஸ்கூல் போல, காலேஜ் போல, இல்ல எந்த விதமான ஒரு படிப்பறிவுமே வந்து இல்ல அப்படின்னா கூட அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமை வச்சு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை வச்சு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதே போல நம்ம லக்கணத்துக்கு 8வது வீட்டுல புதன் பகவான் வந்து மறைஞ்சாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நண்பர்களாலதான் ஜாதகருக்கு பிரச்சனை, அவமானம், அசிங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல 12வது வீட்டுல புதன் பகவான் வந்து மறைஞ்சாங்க அப்படின்னா தாய் மாமன்களால் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பொருள் இழப்பா இருக்கட்டும், செல்வ செழிப்பு வந்து பாத்தீங்கன்னா இழப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம 1 செஞ்சா அவங்க 3 செய்யணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இதனாலேயே ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதுக்கு வந்து என்னப்பா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல திருவன்காடு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு புதன் ஸ்தலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து எப்பப்பெல்லாம் டைம் இருக்கோ ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா விலகலாம். இப்ப சூரியன் பார்த்தாச்சு, சந்திரன் பார்த்தாச்சு, செவ்வாய் புதன் பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்தது குரு பகவானுங்கிறது வந்து பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3வது வீட்டுல வந்து போயிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனை, சாப்பிட்டது எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் ஜீரணம் ஆகாது, கேஸ் டபுள் ப்ராப்ளம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதையும் தாண்டி அவங்களுக்கு புதன் பகவானுங்கிறவங்க 6வது வீட்டுல போயிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அவங்களால தெளிவா முடிவெடுக்க முடியாது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அதே போல லக்கணத்துக்கு 8வது வீட்டுல குரு பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டீச் பண்றாங்க இல்லையா ஆசான்கள் மூலியமா கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நல்லா பாருங்க, இந்த ஒரு குரு பகவான் வந்து 12வது வீட்டுல போயிட்டு வந்து மறைஞ்சிச்சு அப்படின்னா குரு அப்படின்னா குழந்தைகள் நம்ம வந்து சொல்றோம். அந்த ஜாதகருக்கு அவங்களுடைய குழந்தைகளாலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா கவலை கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி பக்கத்துல உள்ள திருமானை கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து இருக்கு. ரொம்ப பெரிய கோவிலுங்க, ரொம்பவும் பழமையான கோவில், 200 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டது. அந்த கோவிலுக்கு ஜாதகருக்கு போயிட்டு குருவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் தானந்திரமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு மட்டும் வர சொல்லுங்க. வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண வந்து வேணாங்க. சரிப்பா? இப்போ சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 8, 12வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு மறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன மாதிரி எல்லாம் ஒரு பலன் சொல்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா பாருங்க, சுக்கிர பகவான் வந்து 3வது வீட்டுல போயிட்டு மறைஞ்சிச்சு அப்படின்னா ஆணாக இருந்துச்சுன்னா நாதனுக்கள் உற்பத்தி, பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா சுரோனிதம். இது ரெண்டுமே குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. அதே போல அவங்களுக்கு சுக்கிர பகவான் வந்து பாத்தீங்கன்னா 6வது வீட்டுல போயிட்டு மறையறாங்க.
அப்படின்னா நல்லா பாருங்க, லக்கணத்துல இருந்து 5வது வீடு குழந்தை. அந்த ஒரு குழந்தை 6ல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. குழந்தை அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா காசு பணத்தை வந்து பாத்தீங்கன்னா விரயம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல இந்த சுக்கிர பகவான் வந்து 8வது வீட்டுல வந்து போயிட்டு வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னியில வந்து பாத்தீங்கன்னா கல்லு வந்து ஒரு இடத்துல படுக்க முடியாது, ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஏன் ஒரு இடத்துல நிக்க கூட வந்து பாத்தீங்கன்னா முடியாது, ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது ஏன் காரணம், இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக வந்து வருது அப்படின்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், தேவையில்லாத மாதிரி கெட்ட பழக்கங்கள் வந்து இருக்கு இல்லையா, இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தா இந்த கிட்னியில கல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு வேலை கூட வந்து பாத்தீங்கன்னா திருத்தமா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது இருக்குங்க. அதே போல இவங்களுக்கு 12வது வீட்டுல சுக்கிர பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கட்டக்கூடிய மனைவியால பிரச்சனைகள் விரயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம முசிறில இருந்து திருச்சி போற லைன்ல வெள்ளூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஐஸ்வர்ய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோவில் வந்து இருக்கு. அன்னைக்கு ஜாதகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில சுக்கிர ஓரையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல நமக்கு சனி பகவான் 3, 6, 8, 12வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு மறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி எல்லாமே ஒரு பலன் சொல்றது அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ சனி பகவான் அப்படிங்கிறது 3வது வீட்டுல வந்து போயிட்டு மறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு கால் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும். கால் பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வலிக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமணங்களை போட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியாது, கால் வந்து பாத்தீங்கன்னா வெறுத்துக்கும் ஒரு சில பேத்துக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அதே போல அவங்களுக்கு லக்னத்துல இருந்து 6வது வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எலும்புனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல அவங்களுக்கு 8வது வீட்டுல சனி பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்றாங்க அப்படின்னா மறையிறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாதகருடைய பெரியப்பா வந்து இருக்காங்க இல்லையா, பெரியப்பா மூலியமா தான் அசிங்கம், அவமானம், தலைகுனிவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துவாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே போல 12வது வீட்டுல சனி பகவான் அப்படிங்கிற பகவான் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அப்படின்னா உன்னுடைய அப்பாவுடைய அண்ணனா இருக்கலாம், இல்ல அப்படின்னா தன்னுடைய அம்மாவுடைய அக்காவுடைய வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், ரெண்டுமே பெரியப்பாவுடைய ரிலேஷன் தான் வந்து வரும். அப்போ அவங்களால ஜாதகருக்கு முழுசா வந்து பாத்தீங்கன்னா விரயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவலாம் அப்படிங்கிற மாதிரிதாங்க வந்து இருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய கும்பகோணத்து அருகில் உள்ள குச்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருக்கு. சனி பகவானுடைய ஆலயம் தேனி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த கோயிலுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஜாதகருக்கு ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். சோ அதே போல இப்போ நிழல் கிரகம் என்று அழைக்கப்படும் ராகு கேது வந்து 3, 6, 8, 12வது வீட்டுல மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஒன்னும் ஜாதகருக்கு பெரிய லெவல்ல பாதிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இருக்கு. அதே போல இப்போ லக்னம் லக்னாதிபதி 3, 6, 8, 12வது வீட்டுல போயிட்டு வந்து உட்காந்துட்டாங்க அப்படின்னா நீங்க பார்த்தோன்னே சொல்லிடக்கூடாது அவ்வளவுதான் அவனுக்கு சொல்லி முடிஞ்சிச்சு நீ போயிட்டு இங்கே போய் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. என்ன பண்றீங்க அப்படின்னா தொழில் தோல்வி, ஊரை விட்டு ஓடுதல், ஒரு விஷயத்துக்கு தெளிவா வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மாதம் ஒரு முறை அவங்களுக்கு பிடிச்ச கோயிலா இருக்கட்டும், அவங்க வீட்டு பக்கத்திலேயா இருக்கட்டும், அவங்களுடைய குலதெய்வ கோயிலா வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே எந்த ஒரு கோயிலா இருந்தாலும் எடுத்து சொல்லுங்க. அவங்க ஜென்ம நட்சத்திரம் வரும்போது உணவு அன்னதானம் செய்ய 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 அவங்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆகும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்போ ஜோதிடரான நாம பொதுவாவே லெப்ட் சைடு பிரெயினும் ரைட் சைடு பிரெயினும் ஈக்குவலா வேலை செய்ய செய்ய செய்யதான் நம்ம ஜோதிடத்துல பெரிய லெவல்ல சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதுக்கு என்ன தம்பி பண்றது அப்படின்னா ஒன்னும் பண்ண வேணாங்க. காலையில நீங்க பெட் அவுட் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் ஆரம்பத்துல போடுறது கஷ்டம். ஒரு ஆரம்பத்துல 2 நிமிஷம் போடுங்க, 4 நிமிஷம் போடுங்க, 6 நிமிஷம் போடுங்க, அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏத்திட்டே போங்க.
ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் போடுவோம்ல தோப்பு காரணம், அப்படி தோப்பு காரணம் போட 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 ஜோதிடர்கள் ஆன நமக்கு லெப்ட் சைடு பிரிவினும் ரைட் சைடு பிரிவினும் ஈக்குவலா இயங்க தான் வாழ்க்கையில ஜோதிடத்துல இன்னும் பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூல நுரை செய்யும் 3000 தமிழ் ஞானம் அறிவை நந்தி அருளியது காலை இழந்து கருத்தறிந்து தோதிரின் ஞானத் தலைவன் நன்னோர் என்று கூறி இந்த உன்னதோர் வாய்ப்பளித்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.